எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஏறின உடனே நம்மளுடைய நிறைய பேர்த்து மனசில் கான்ஃபிடென்ட் வருது. சரி பார்த்துக்கிடுவோம், என்ன மார்க்கெட் என்ன ஏதோ ஏறிடுச்சுல அப்படின்ற மாதிரி. ஆனால் மிக முக்கியமான தகவல் என்னென்னா, மார்க்கெட் பெருசாவெல்லாம் ஏறல, அவன் பார்டர் லைனில் சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்போவும் நம்மள பல பேர் பெருசாக 1 லட்சத்தை போட்டு 10 லட்சம் பண்ணிட்டோம், அல்லது 10 லட்சத்தை போட்டு 1 கோடி 2 கோடி பண்ணிட்டோம். சரி இறங்கினா இறங்கிட்டு போது, ஒரு 10 லட்சமோ 5 லட்சமோ அப்படின்ற மாதிரிலாம் இங்கே யாரும் பெருசாக இல்லை. ஒன்றா கொஞ்சோண்டு லாபத்தில் இருக்கும், இல்லைன்னா கொஞ்சோண்டு நஷ்டத்துலன்னு பார்டர் லைனில் தான் இருக்கும். நம்மளை மாதிரியே நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டும் பார்டர் லைனில் தான் இருக்குது. கொஞ்சம் கீழே பார்த்த மாதிரி ஒரு 1000 பாயிண்ட் விழுந்தான்னாவே நம்மலாம் கதறிக்கிட்டு இருப்போம். ஸோ இங்கிருந்து மேலே ஏறிட்டா நல்லது. ஆனால் ஒருவேளை கீழே இறங்கிட்டான்னா ஹெட்ஜிங் போன்ற அக்கௌண்ட்டுகளை பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய சில விஷயங்களை பண்ணிக்கிறது எல்லாருக்குமே நல்லது தான். அதாவது ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வச்சிருக்கிறவங்கலாம் ஹெட்ஜிங்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏற்கனவே பல பேர் மார்க்கெட் கீழிருந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வரும்பொழுதே ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பக்கத்தில் வந்துருச்சு, என்னைக்காவது திரும்பி விழுந்துட்டான்னு என்ன பண்ணுறது அப்படின்னு ஹெட்ஜிங் பற்றி பல முக்கியமான விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் 1600 பாயிண்ட் இறங்கியிருக்கு. மறுபடியும் இங்கிருந்து மார்க்கெட் பிக்கப் ஆகி மேலே வந்துடுச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் பிரேக் டவுன் ஆகி பழைய லோவை போய் தொடர்ந்து போனான்னு வச்சிங்களேன், அப்புறம் கும்பாதான். ஸோ இது போன்ற இக்கட்டான நேரங்களில் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு தெரியாத நேரங்களில் கண்டிப்பாக நிறைய ட்ரேடர்கள் ஹெட்ஜிங் என்பது பண்ணிக்குவாங்க. எது எப்படியோ இன்னைக்கு எல்லாரும் தைரியமாக பார்த்துக்கலாம், என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் அப்படியே தைரியமாக இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் ஏறினது தான் 119 பாயிண்ட். அது எதனால் ஏறிருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம இன்டர்னலாக கிரெடிட் எடுத்துக்க முடியாது. போன வாரம் வெள்ளிக்கிழமை ஆர்பிஐ வெளிநாட்டு பணம் நம்ம நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு எத்தனையோ கடும் நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அதனால் இன்னைக்கு மார்க்கெட் ஏறிச்சா அப்படின்ற நம்ம ஒரு இன்டர்னல் கிரெடிட் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு க்ரூட் ஆயிலினுடைய வீழ்ச்சி நடந்திருக்கு, ஈரான் யூஎஸ் வாரும் கொஞ்சம் அமைதியாக போயிருக்கு. அதனால் மொத்தமாக கலவையாக எல்லாரும் சேர்ந்து நம்ம மார்க்கெட்டை 119 பாயிண்ட் ஏற்றி விட்டு ஒரு மகிழ்ச்சியாக தான் முடிச்சிருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் இந்த ஐடிசி அப்படின்ற ஷேரை பற்றி நம்ம பேசி ஆகணும். தமிழ்நாட்டில் பல ரீட்டைல் மக்கள் இந்த ஐடிசி ஷேரை கும்பலாக போய் எடுத்திருந்தாங்க. பல பேர் கமெண்ட்டுகள் போட்டிருக்காங்க, எத்தனையோ பங்குகளை எடுத்திருந்தோம் அப்படின்ற மாதிரி. இப்போ என்னடான்னா, அந்த ஐடிசி ஷேரினுடைய விலை கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்கு. என்ன ஒரு பிரச்சனை பாருங்க, 500 ரூபாய் ரேஞ்சிலிருந்து அந்த ஷேர் திரும்பி பெருசாக ஏறவே இல்லை, தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சு 250 ரூபா போயிடுச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 2 நண்பர்கள், ஒரு நண்பர் என்னன்னாரு, 500லேருந்து கீழே வரும்பொழுது 350 தாங்க நான் வாங்கியிருக்கேன், அது வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இன்னொரு நண்பர் என்ன சொன்னாரு, நான்லாம் 270 கிட்ட வாங்கியிருந்தேன், அந்த ரேட் வந்தால் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் சவால் விடக்கூடாது. அதாவது நரம்பில்லாத நாக்கு வாய்க்கு வந்தபடி பேசும், மாற்றி மாற்றி பேசும் அப்படின்ற கதையாக ஒரு நாளைக்கு ஐடிசி ஷேர் ஆக ஓஹோ அப்படின்னு போட்டுட்டு இன்னைக்கு வலைத்தளங்களில் என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, என்னது ஐடிசி ஷேர் இனி யூஸ் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இடங்களில் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பல ரீட்டைலர் மக்களுடைய மனசுல ரொம்ப துன்பம் தரும்படியாக கீழே விழுந்தவன் ஏறவும் மாட்டேன்றான். இவனுடைய பங்குக்கு ஐடிசி ஷேரினுடைய விலை பொறுத்த வரைக்கும் அவனுடைய பங்குக்கு பாவம் ரீட்டைல் மக்களுக்கு ரொம்பவுமே இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்கான். உண்மையிலேயே பாவம் பணம் போட்டு இந்த ஐடிசி ஷேர்ல லாக் ஆனவங்களை நினைச்சா ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. இந்த சமயத்தில் தான் ஒரு மிக முக்கியமான தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்ல யாராக இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 10 பங்குகளாவது அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். ஒரே பங்கை நம்பி போயிடக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த ஐடிசி ஷேர் ஒரு உதாரணம். இவன் இன்னைக்கு இருந்து யாருக்கு தெரியும், மறுபடி கூட திரும்பி மேலே வரலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு அப்படியே இருந்துட்டு அப்புறம் மேலே வரலாம், அல்லது கீழே போயிட்டு அங்கேயே கூட இருந்துடலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். இது ஒரு லாபம் செய்யக்கூடிய ஷேர். பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் லாபம் செய்யக்கூடிய ஷேர் நிறைய பேர் நம்பி எடுப்பாங்க. ஏன், அது திரும்பி என்னைக்காவது ஒரு நாள் மேலே வரும். அது மாதிரி இது என்னைக்காவது ஒரு நாள் மேலே வந்துட்டோம், அதுக்காக மாற்றி மாற்றி பேசி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ரீட்டைல் மக்கள். இந்த கன்ஃபியூஷன்லாம் போகணும்னா யாராக இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக முதலீடு செய்வதுதான் ரீட்டைலருக்கு ஒரு நல்ல விஷயம்.
ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல 2 பேர் இன்றைய தேதியிலையும் நல்லா இருக்காங்க. நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டுகளை பழிச்சு பேசுவாங்க. கடைசியில் பார்த்தா மியூச்சுவல் ஃபண்டுகளில் எஸ்ஐபி முறையில் பணம் போட்டவங்க இன்றைய தேதியிலும் பெரிய நஷ்டத்துக்கு போகாம நிறைய பேர் இன்னுமே லாபத்தில் இருக்கிறவங்களா இருக்காங்க. நம்பர் 1. ரெண்டாவது, தன்னுடன் இல்ல டைரக்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுகளில் குறைஞ்சது ஒரு 10 ஷேர்கள் இல்லாவது பணத்தை பிரிச்சு போட்டு டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அவங்களும் இப்ப வரைக்கும் ஓரளவுக்கு அவங்களுடைய அக்கௌண்ட்டுகளை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஷேரை மட்டுமே நம்பி பணத்தை போட்டு வச்சிருந்தோம்னா அவன் ஒரு வேளை ஏறாம உச்சத்தில் இல்லாம கும்பா பாட்டு பாடிட்டு எங்காவது மலையடி வாரத்துல ஒதுங்கி முக்காடு போட்டு உட்காந்துருந்தான்னு வச்சுக்கீங்களேன். இப்படித்தான் நரம்பு இல்லாத நாக்கு அப்படின்ற மாதிரி பல வலைதளங்கள்ல ஐடிசி ஷேர் இனி ஏறுமா ஏறாதா, இனி உபயோகமா இல்லையா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பணம் போட்டு வச்சவங்களுக்கு செம கடுப்பா இருக்கும். ஸோ ரீட்டைல் மக்கள் தப்பிச்சுக்கணும், நல்லபடியாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கணும்னா மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக போகணும், அல்லது டைரக்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வழியாக அவங்க முதலீடு பண்ணும்போது இந்த மாதிரி டைவர்சிஃபிகேஷன் என்பதும் இருக்கணும். ஒரே ஷேரை நம்பி போய் கடைசியில் அவன் ஏர்லினா இப்படித்தான் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவா அமைஞ்சிடும். நண்பர்களே, இந்த சமயத்தில் ஜீனா சீகோ லைஃப் கேர் அப்படின்றது வந்து ஒரு ஆயுர்வேதிக் ஹெல்த் கேர் சிஸ்டம் ப்ரொவைடர்ஸ் இன் இந்தியா. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கேட்டகரி. இந்த செக்டரை சார்ந்த பங்கு வந்து சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிக அபாரமாக ஆல்மோஸ்ட் ஒரு வெறும் 100 ரூபாய் ரேஞ்சில் இருந்து கிட்டத்தட்ட 700 ரூபாய் ரேஞ்ச் 800 ரூபாய் ரேஞ்ச் என்பதெல்லாம் வந்துட்டு ஏனோ தெரியல கடந்த சில நாட்களாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ஒரு வீக்கர் ஜோன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஆனா இப்ப சமீபத்தில் திடீர்னு என்ன ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய ஒரு இன்வெஸ்டர் அனலிஸ்ட் மீட் இருக்கு, அது வரக்கூடிய 12ஆம் தேதி அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்ல யாரும் எதிர்பாராத விதமாக தன்னுடைய உச்சியில் இருக்கும்போது யாராவது தொடர்ந்து வாங்கலாம் நினைச்சாங்களா, அல்லது போதும் லாபத்தை புக் பண்ணிடலாம் நினைச்சாங்களா, என்ன விஷயம் அப்படின்றது தெரியல. ஆனா இந்த பங்குல வந்து இந்த ஒரு வருஷத்துல இல்லாத ஒரு வால்யூம், மிக மிக அதிகமான வால்யூம் இருக்கிற ஷேரை ஏதாவது ஒரு குரூப் லாபத்துக்கு வித்துட்டு சரி போதும்னு வேற பக்கம் போயிட்டாங்களா, அல்லது புதியதாக பணத்தை போட்டு மறுபடியும் இங்கிருந்து இன்னொரு ரேலி இது வரும் நினைச்சு வாங்கியிருக்காங்களா அப்படின்றது தெரியல. பட் இந்த ஸ்டாக்ல 2 நியூஸ். ஒன்று, மிகவும் அதிகமான வால்யூம் என்பது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் என்பது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாக்குகளில் இந்த ஸ்டாக்கும் இந்த ஜீனா சீகோ லைஃப் கேர் அப்படின்ற ஸ்டாக் இருக்கு. மூன்றாவதாக இவங்களுடைய ஒரு முக்கியமான இன்வெஸ்டர் அனலிஸ்ட் மீட்டிங் என்பது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று வருகிறது அப்படின்றது இந்த பங்குல இருக்கக்கூடிய தகவல். இப்படி உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜீனா சீகோ லைஃப் கேர் அப்படின்ற ஷேர்ல அடுத்தது என்ன நடக்கும், பெருசா கீழே உழுகுமா அல்லது பெருசா மேல வருமா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அடுத்தடுத்த மாதங்கள்ல. இந்த சமயத்துல இன்னொரு மிக முக்கியமான பங்கு சேண்ட் டிஎல்எம் அப்படின்ற ஒரு ஷேர்ல என்ன ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா, அவங்களுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வரக்கூடிய 30 ஜூன் அப்படின்னாங்க. இன்னும் 20 நாள் இருக்கு. அப்ப இந்த சிஎன்டிஎல்எம் அப்படின்ற ஷேர் இந்த முக்கியமான நிகழ்வு வரப்போறதை ஒட்டி, அவங்களுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வரப்போறதை ஒட்டி ஏதாவது ஒரு பெரிய வாலட்டிலிட்டியாக ஏற்ற இறக்கமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சிஎன்டிஎல்எம் அப்படின்ற ஷேரை பொறுத்த வரைக்கும் மிக மோசமான சரிவு. 900 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 300 ரூபாய் போயிட்டான். ஏன் இப்படி இறங்கி எங்க உசரை வாங்குறீங்க அப்படின்னு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஆண்டவ புண்ணியத்துல இப்போ 300 ரூபாயிலிருந்து ஒரு 443 ரூபாய், ஒரு 50% மேலே ஏறி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஷேராக இந்த சிஎன்டிஎல்எம் என்பது இருக்கு. இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் ஒரு நஷ்டம் செய்யக்கூடிய ஷேராக இது இல்லாமல் தற்போது இது வந்து தொடர்ந்து லாபம் செய்யக்கூடிய பங்காகவே இருக்கு. இப்போ இந்த மார்ச் 2026 கூட ஒரு 369 கோடிக்கு சேல்ஸ் என்பது பண்ணிட்டு ஒரு 22 கோடி லாபம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான லாபம் சமீபத்திலேனா ஒரு தடவை வெறும் 7 கோடி லாபத்தை கொடுத்து பயமுறுத்தி விட்டான். அப்போ வந்து அவனுடைய சேல்ஸுமே ப்ரீவியஸ் குவார்டரை விட ரொம்ப கம்மியாக இருந்தது போன வருஷம் 2025 ஜூன் குவார்டரில். அதுக்கப்புறம் சேல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணி இப்போ சேல்ஸ் என்பது அதிகமாக்கி அடுத்த கடந்த 3 குவார்டரில் கொடுத்துருக்கு. தற்போதைக்கு 22 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. இதுதாங்க இந்த சிஎன்டிஎல்எம் அப்படின்ற ஷேர்ல இருக்கக்கூடிய செய்தி. நண்பர்களே, இந்த முக்கா புரோட்டீன்ஸ் அப்படின்றது ரொம்ப சிறிய கம்பெனி. மார்க்கெட் கேபிட்டல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த முக்கா புரோட்டீன்ஸ்.
இதில் கொண்டு போய் ஒரு நண்பர் பணத்தை வந்து பெரிய அளவில் போட்டு வச்சுட்டு ஐயோ பணம் லாக் ஆகி போச்சுங்க, என்னைக்காவது ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். சமீபத்தில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தோம், வெறும் 651 கோடி தான். அதில் எதுக்கு கொண்டு அவ்வளோ போட்டு லாக் பண்ணணும்? அதான் பெரிய அளவில் என்ன சொல்கிறாங்க அனலிஸ்ட்டுகள் மற்றும் ரெகுலேட்டரிகள்லாம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு போர்ட்ஃபோலியோன்னா ஒரு 10 பங்குகள்லையாவது முதலீடு பண்ணணும், 10% குறைஞ்சது இருக்கிற மாதிரி டைவர்சிஃபை பண்ணிட்டாதான் கொஞ்சமாவது போர்ட்ஃபோலியோ தாக்கு பிடிக்கும், ஒரு சேஃப்டி மெஷர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை விட்டுவிட்டு ஏதாவது ஒரு பங்குல கொண்டு ஹெவியாக பணத்தை போட்டு வச்சுட்டா அது மிகப்பெரிய கப்பல் மாதிரியான ஒரு பெரிய ஐடிசி பங்காக இருந்தால் என்ன, குட்டி கம்பெனியாக இந்த முக்கா புரோட்டீன்ஸாக இருந்தால் என்ன, எது எப்படியோ இந்த முக்கா புரோட்டீன்ஸில் வந்து சமீபத்தில் என்ன ஒரு செய்தி ஒன்று பார்த்தோன்னா 12 ஜூன் வந்து அவங்களுடைய போர்டு வந்து மீட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியமான தகவல். ஏன்னா ஏதாவது ஒரு கம்பெனியில் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாவே மார்க்கெட்டில் வந்து அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா பணம் வருது இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த நியூஸ் பாசிட்டிவ் நியூஸ், அதுக்கு மார்க்கெட்டினுடைய ரியாக்ஷன் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், அல்லது ஒன்றுமே கண்டுக்காமல் சும்மா கூட இருக்கலாம். எது எப்படியோ வரக்கூடிய செய்தி என்பது முக்கா புரோட்டீன்ஸில் ஒரு முக்கியமான செய்தி என்பது அவருக்கு தெரியணும். அதுலேயும் குறிப்பாக ஒரு ரைட்ஸ் இஷ்யூ மூலியமாக அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்கன்னா அது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில் ஆல்மோஸ்ட் தன்னுடைய உச்சியிலிருந்து பார்க்கும்போது இந்த முக்கா புரோட்டீன் எவ்வளவு இறங்கியிருக்குன்னா 60% என்பது இறங்கியிருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு நஷ்டத்தை சந்தித்திராத இந்த முக்கா புரோட்டீன் என்ற ஷேர் இந்த ரைட்ஸ் இஷ்யூ அல்லது ப்ரெஃபரன்ஷியல் இஷ்யூ மூலியமாக ஏதோ ஒரு வகையில் மிக முக்கியமான வழியில் ஃபண்டு நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற தகவல் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குமா அப்படின்ற மாதிரி அந்த ஷேர் ஹோல்டர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நண்பர்களே, இந்த சமயத்தில் நீங்கள் நினைக்கலாம் ஏன் இப்படி சின்ன சின்ன ஷேர்களில் கொண்டே பணத்தை போடுறாங்க நிறைய பேர் அப்படின்னா, ஏதாவது ஒரு டைமில் வந்து அவங்கள டெம்ப்ட் பண்ணி விட்டுரும் மார்க்கெட். இங்கே பாருங்கள், எப்பாவது ஒரு முறை இந்த ஷேர்களெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க, திடீர்னு என்ன நியூஸ்னே தெரியாது, அல்லது நியூஸ் இருக்கும் 10-20% அல்லது ஒரு 40-50% திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் ஏறிடுவான். மற்ற நாள்லாம் சும்மா கிடப்பான், இல்லைன்னா கீழே அடிவாரத்தில் போய் ரொம்பவுமே லாஸாக கிராஷ் ஆகி கீழே கிடப்பான். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் மேலே ஏறிடுவான். அதை பார்த்து தான் நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஷேர்ஸ் எடுக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்மை ட்ரிப்பு, மாரப்பன் லேப் போன்ற ஷேர் எல்லாம் வந்து திடீர்னு மேலே ஏறி இருப்பான். இங்கே பார்த்தீங்களா, இந்த ஈசி ட்ரிப் பிளானர்ஸ் என்பது 19% ஏறி இருக்கு. இந்த மார்ஃபன் லேபார்டரிஸ் அப்படின்றது வந்து 13% ஏறி இருக்கு. ஆனால் மற்ற நாளில் இவனுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தோம்னா ஒன்றா கீழே இறங்கிட்டே இருந்திருப்பான், அல்லது எந்த மூவ்மெண்ட் இல்லாமல் படுத்து கிடந்திருப்பான். திடீர்னு இப்படி என்னைக்காவது ஒரு நாள் 10-20% ஏறி பல முதலீட்டாளர்களை இவங்க வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் இந்த ஈசி ட்ரிப் பிளானர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் எஃப்ஐஎஸ் வந்து முதல்ல 0.45% இருந்தது. அதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணி எஃப்ஐஎஸ் திவ்யாங்க் சிங்கால், இவரை பார்த்தா ஃபாரினர் மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் பேர் கேட்கலாம். பட் எனிவே அவர் எஃப்ஐஎஸ் கேட்டகரியில் தான் இருக்கார். ஸோ எஃப்ஐஎஸ் கேட்டகரியில் 4.78% அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகி காமிக்கிறது. அதே மாதிரி நம்ம எல்ஐசியுமே போய் அதில் 2.1% அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏறாதா அப்படின்ற மாதிரி. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் இது போன்ற பங்குகள் திடீர்னு மேலே ஏறுற மாதிரி தான் இந்த முக்கா புரோட்டீன் முதல் கொண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விலை கொண்ட ஷேர்களில் பணத்தை போடுறாங்க. அதுக்குன்னு சின்ன விலை கொண்ட பங்குகள்னா மார்க்கெட் கேபிட்டல் ரொம்ப கம்மின்னு அர்த்தம் கிடையாது. இந்த எஸ் பேங்க்கு, சுஸ்லானு, ட்ரைடன்ட்டு, ஐடியா இதெல்லாம் வந்து அதிகமான மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட பங்குகள் தான். இருந்தாலும் பங்குகளுடைய விலைகள் வந்து 100 ரூபாய்க்கு கம்மியாக, 50 ரூபாய்க்கு கம்மியாக, 20 ரூபாய்க்கு கம்மியாகலாம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இது போன்ற பங்குகள் திடீர்னு வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் 10-20% ஏறும் பொழுது அதில் போய் நிறைய பேர் லாக் ஆகிக்கிறாங்க. அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஷேர்கள்லாம் திடீர்னு ஒரு 10% 20% ப்ளஸ் வரும்பொழுது இன்பமாக இருக்குது ஐயா அப்படின்ற மாதிரி டக்குன்னு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. இப்படித்தான் இன்னொரு நண்பர் ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற ஒரு ஷேர் அதில் போய் லாக் ஆயிருந்தார். அப்புறம் சமீபத்தில் கமெண்ட் போட்டிருந்தார், எப்படியோ ஆண்டவ முன்னித்தில் லாபத்தை புக் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி வந்தாங்க அப்படின்ட்டு. நண்பர்களே, இன்னொரு சுவாரஸ்யமான தகவல், நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ஏன் ஏற மாட்டேங்குது அப்படின்றதுக்கு. அதாவது 150 கோடி பக்கம் மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்டில் 21 கோடியே 60 லட்சம் டிமேட் அக்கௌண்ட்ஸ் என்பது நம்ம இதில் இருக்கு. ஆனால் இதில் வந்து கிட்டத்தட்ட 77% வந்து இன்ஆக்டிவிட்டியாக தான் இருக்கு.
அதாவது ஆக்டிவ்னா என்ன அர்த்தம்னா வருஷத்துக்கு ஒரு டிரான்சாக்ஷனாவது அதனுடைய டிமேட் அக்கௌண்ட்டுகள்ல அல்லது அந்த அக்கௌண்ட்ல ஒரு டிரான்சாக்ஷனாவது நடந்திருந்தா அது ஆக்டிவான அக்கௌண்ட்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிறது பார்த்தோம்னா மொத்தமே 23% டிமேட் அக்கௌண்ட்டுகள் தான் இருக்கு. மீதி 77% தற்சமயத்தில் இன்ஆக்டிவா தான் இருக்கு. இதனால தான் நம்ம மார்க்கெட் ஏற மாட்டேங்குது. நான் நினைக்கிறேன் பூரா பயல்களும் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்டுக்கு மாறி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது டைரக்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை விட்டுவிட்டு நேராக போய் மியூச்சுவல் ஃபண்ட். இதைத்தான் நம்ம எத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். பல பேர்த்துக்கு வந்து ரீட்டைல் மக்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் என்பது தான் அடிப்படை, அதுதான் பேசிக்காக இருக்கணும். அதுக்கு மேலே தான் வந்து அவங்க முயற்சி பண்ணி டைரெக்டாக ட்ரேடிங் அக்கௌண்ட்டுகள் வழியாகவோ அல்லது மற்ற வழியிலையோ பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பார்க்கறது. ஸோ ஆக மொத்தம் நம்ம நாட்டில் இப்போதைக்கு எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக மார்க்கெட்டில் பணத்தை கொட்டுன்னு கொட்டுறாங்க. இதனால் நம்ம மார்க்கெட்டை கீழே இறங்க விடாத மாதிரி டிஐஸ் வந்து எஃப்ஐஎஸ் விற்கும்போது அந்த பங்குகளை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு மார்க்கெட் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பெரிய குரூப் வந்து நம்மளுடைய டைரக்டாக நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய நம்ம ஆட்களே பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 77% வந்து இன்ஆக்டிவ் மோடுக்கு போயிட்டாங்க. இதுக்கு பல காரணங்கள். ஒன்று லாஸ் வந்து இருக்கலாம், அதுதான் முக்கிய காரணம் நான் நினைக்கிறேன். அல்லது வாங்கி வச்ச ஷேர்கள் இப்போ இந்த ஐடிசி மாதிரி போய் குப்புறப்படுத்திட்டா என்ன பண்ண முடியும்? பல பேர் அவங்க சக்திக்கு உட்பட்டு 5 லட்சம் 10 லட்சம் 60 லட்சம் எதையாவது போட்டு வச்சிருந்துருப்பாங்க. அவன் ஏறவே இல்லை கடந்த 2 வருஷமா. அப்போ என்ன ஆகும்? அப்படியே கடந்துட்டு போகுதுங்க. இல்லைன்னா வாங்கினது அப்பப்போ ஒரு சின்ன டிரான்சாக்ஷன் கையில் இருக்கக்கூடிய சில பேர் சாப்பாடு கூட அது என்னமோ ஒரு டயலாக் சொல்லுவாங்க, சரி அது வேண்டாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் வாங்கி கடைசியில் அவனை விற்க முடியாமல் இருந்ததுன்னா அப்புறம் அதில் லாக் ஆயிடுறாங்க இல்லையா? அந்த வகையில் இன்ஆக்டிவாக. ஸோ இந்த குரூப்புனால தான் நம்மளுக்கு வந்து இப்போ மார்க்கெட்டில் பெரிய ஃப்ளக்சுவேஷன் இல்லை. மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக பணத்தை போடுறாங்க, அது வந்து நம்ம மார்க்கெட்டை பெரிதும் சரிவடையாமல் அவங்க தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. ஆனால் எஃப்ஐஸும் வாங்க வரமாட்டேன்றாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய ரீட்டைல் மக்களில் பல பேர் மார்க்கெட் விட்டே தள்ளி இருக்கிறதுனால தான் நம்ம மார்க்கெட் ஒரே இடத்துல மாவாட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் கடைசியாக ஒரு தகவல். அதாவது இப்போ டிசிஎஸ் விப்ரோ போன்ற ஷேர்கள்லாம் பெருசாக கீழே விழுந்துட்டான். இந்த ஐடி கம்பெனிகள் எப்படியும் டிவிடெண்டாவது கொடுப்பாங்க, அவங்ககிட்டலாம் கேஷ் ரிச், அவங்ககிட்ட காசு ரொம்ப அதிகமாக இருக்குது, கடனே கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டிவிடெண்டுக்காகவே பல ஐடி பங்குகள் எடுத்துக்கிட்டு இருக்கீல. முன்னணி ஷேர்கள் டிசிஎஸ் விப்ரோ இந்த 2 பங்குகளினுடைய டிவிடெண்ட் ஈல்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் இந்த 182 ரூபா ரேட்டுக்கு விப்ரோவினுடைய டிவிடெண்ட் ஈல்டு 6% என்பது இருக்கு. டிசிஎஸ்ல வந்து தற்போதைய விலை 2151 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் டிவிடெண்ட் ஈல்டு என்பது 2.98% அப்படின்றது இருக்கு. இந்த சமயத்தில் இந்த விப்ரோ அப்படின்ற ஷேர்ல என்ன நடந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் பைபேக் ஒன்று ஆஃபர் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அந்த நியூஸை வச்சுக்கிட்டு ஒரு முறை 180 ரூபாயிலிருந்து 210 வரைக்கும் ஒரு முறை போயிட்டு மறுபடி 180 ரூபா விழுந்துட்டு மறுபடி 210 ரூபா 2 ரவுண்டு போனதுக்கு அப்புறம் இப்போ மறுபடி 180 ரூபாயில வந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த விப்ரோ அப்படின்ற ஷேர்ல அடுத்தடுத்த கட்டமாக என்ன நடக்கும்? ஸோ சமீபத்திலேயே மிக எளிதாக ஒரு 50 ரூபா பக்கத்துலலாம் இறங்கிடுச்சு. அப்போ இன்னும் ஒரு 50 ரூபா இறங்கி 130 ரூபா போயிட்டான்னா அப்போ டிவிடெண்ட் ஈல்டு எக்கச்சக்கமாக மேலே போயிடுமா அப்படின்னு இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விப்ரோ ஷேர் வச்சிருக்கிறவங்க நினைப்பாங்க, ஏயா உனக்கு டிவிடெண்ட் ஈல்டெல்லாம் வந்து 8% 9% கிடைக்கணுன்றதுக்காக விப்ரோ ஷேர் கீழே இறங்கணுமா? அப்போ வாங்கி வச்சவங்கலாம் என்னையா பண்ணுறது அப்படின்ற மாதிரி அது ஒரு குரூப் தனி. ஆக மொத்தம் பல பேர் வந்து ஒரே கல்லில் 2 மாங்கா, அல்லது ஒன்றா இது வரணும் இல்லைன்னா அது வரணும் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து ஒன்றா இந்த டிவிடெண்ட் இந்த 6% தொடர்ந்து கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டாக்கினுடைய விலை தொடர்ந்து கீழே போனாலும் கவலை இல்லை. ஏன்னா இப்போ அவங்க என்ட்ரு ஆகும் பொழுதே அவங்களுக்கு ஒரு 6% டிவிடெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்குவாங்க. அல்லது இந்த விலையிலிருந்து வெறும் 6% டிவிடெண்டுக்காக உள்ளே போய் திடீர்னு தெரியாதனமாக அதனுடைய பழைய லோ சமீபத்திய லோ ஒரு 210 ரூபா வந்தாலும் சரிதான், அல்லது 250 ரூபா வரைக்கும் வந்தாலும் சரிதான் அப்படின்ற மாதிரி ஒன்றா இது கிடைக்கட்டும் இல்லைன்னா அது கிடைக்கட்டும், அல்லது 250 ரூபா வர்ற வரைக்கும் டிவிடெண்ட் மட்டும் கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி வித்தியாசமான சினாரியோவில் கால்குலேஷன் போடுறவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க தான் செய்வாங்க. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.